பார்த்துருப்பீங்க அந்த சிலுவை அவரோட துணியெல்லாம் போட்டிருப்பாரு. அவர் பேர் என்னடா ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அவர் பேர் தான் ராகு. நான் தான் ராகு. நீங்கள் நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா டிபிலிசியில் இருக்கிற கேபிள் கார், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேபிள் கார் அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்குது தெரியுமா? ரீகே பார்க்கில். நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருப்போம். இன்னும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஒரு டைம். இன்றைக்கி அங்கேருந்து நம்ம கேபிள் கார் எடுத்துகிட்டு மேலே நரிக்கலா ஃபோர்ட்ரஸ் போகிறோம். நரிக்கலா ஃபோர்ட்ரஸ் போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா கீழே பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இல்லையே மோஸ்ட் ப்ராபப்லி ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். வீடியோ கிராஸாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ரோடு இந்த ஜியாகிரஃபி அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஓல்ட் பிசி சைடில் இருக்கோம் நம்ம. பாருங்கள் சம்மர் டைமில் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சம்மர் இன்னும் ஆரம்பிக்கல, ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ப்ரிங் சீசன் அப்போவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஸ்ப்ரிங்கே ஃபுல்லாக ஆரம்பிக்கல. ஆனால் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே லைட்டாக ஒரு க்ரீனரி மாதிரி வந்துருச்சு. இங்கே நம்ம தண்ணி மாதிரி ஒழுகுதில்ல, இது எல்லாமே தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம். அவ்வளோ ஒரு சுத்தமான தண்ணி தான். எதுவுமே அழுக்கு தண்ணியோ இல்லை ஒரு சாக்கடை தண்ணியோ கிடையாது. ரொம்பவே ஒரு சுத்தமான தண்ணி தான். இந்த இடத்த பாருங்கள், ஒரு மேஜிக்கல் லேண்ட் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் நமக்காக போட்டு கேட்குறாங்க. போட் டூருக்கு தயவு செய்து சொல்கிறாங்க, யாரும் இது மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க. போட் டூரு வேஸ்ட் டோட்டலாக. வேஸ்ட்னா ஒரு 20 லாரிக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே போகலாம். அதுக்கு மேலே ஒரு பைசா கூட ஒர்த்து இல்லை. மேலே நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கிறப்ப மெத்தேக்கி சர்ச் பார்த்தீங்களா. எலக்ட்ரிக் பஸ் இருக்குது. குட்டி குட்டி பஸ் இல்லை, சின்ன வேன் மாதிரி. இதை கூட கூப்பிட்டு போங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூரோப் ஸ்கொயர். இங்கே போட்டிருப்பாங்க. இதுதான் கேபிள் கார் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஷன். ஸோ இங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே நரிக்கலாம் போக போகிறோம். My friend, guys. Thank you. Thank you. அங்கே பாருங்க ஹாட் ஏர் பலூன். ஸோ இதுதான் நம்ம போக போகிற கேபிள் கார். இந்த கேபிள் காரில் இன்னும் ஒரு 2 கேபிள் கார் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். நான் கூட்டமாக இருக்கும் பாருங்கள், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மேலே ஸோ இது மாதிரி இங்கே ரன்னிங்லேயே தான் ஏறணும். பாருங்க சலுந்தா சேர்த்து தண்ணி மாதிரி இருக்கு. நல்ல தண்ணி தான்.
டிபிசியோட வியூ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். அந்த பக்கம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குல்ல. இப்போ நம்ம கீழே இங்கே பார்த்துட்ருக்கிறது தான் பொட்டானிக்கல் கார்டன், த நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன் ஆஃப் டிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்லேருந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய தாவரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வளர்த்துட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே உள்ளே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த சீரீஸில் அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டானிக்கல் கார்டன் உள்ள போய் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இவரு தான் சோறு, சாதா சோறுல பிரியாணி சோறு, பாஸ்மதி ரைஸ். சரி, இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் போல, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட போவோமா பாய்? இந்த ஊர்லயே நல்ல பழமையான ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. லூக்கா போலரே. முடிச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க ஜார்ஜின் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஸ்ப்ரிங் சீசன் தான் நல்ல சீசன்ல. இன்னொரு கிளைமேட் தாங்க, அருமையான கிளைமேட். கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்ம ஊரில் கொதி தான் கொஞ்சம். இது பரவாயில்ல. இன்னைக்கு தான் வெயிலுங்க. இந்த சம்மருக்கே நம்மளால தாங்க முடியல. டிகிரி தான் அடிக்குது. ஊருக்குலாம் போனால் என்ன பண்ணுறோம்? சரியான வெயிலுப்பா அப்படின்பானுங்க. நம்ம ஊரில் வந்தவனா அப்படியே தீஞ்சு போயிடுவானுங்க. நமக்கு அதுமா புரோட்டா மாதிரி இருக்கிறவனுங்க கருக்கூட்ட புரோட்டா மாதிரி ஆயிடும். பார்த்துட்டு இருக்கீங்களா? இவர் தான் பவி, நம்மளுடைய நீண்ட நாள் நண்பர். என் நண்பன் பாலு அப்படின்ற பாலு, என் நண்பன் பவி. நான் சொல்லிட்டேன். நல்லா ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குல்ல? ட்ரெக்கிங்லாம் இல்லை, மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி ஃபோட்டோக்கு போயிட்டு இருக்கோம். இல்லை இங்கேயா? இங்கே ஏறி திருப்பி இதே வழி தான் நம்ம மேலே போகணும். ஆமாம், இதான் ஃபோர்ட்டு.